நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து யூடியூப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டாரு. ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் ஒரு கிரியேட்டராக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் அது என்ன கண்டென்ட்னே புரிஞ்சிக்காம சில தற்கூறிங்க என் கமெண்ட் செக்ஷனில் வந்து, டேய் நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு, கிறிஸ்டியானோ தான் எப்பவுமே சூப்பர், 28 வருஷம் கஷ்டப்பட்டாரா, அதனால தான் ஒரு இடத்துக்கு வந்தாரு. சரி ஓகே, அவர் தான் கஷ்டப்பட்டாரு, மிஸ்டர் பீஸ்ட் தான் கஷ்டப்பட்டாரு, இது நான் பேசவே வரல. சரி மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து ஃபுட்பாலர் மாதிரி சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? கிறிஸ்டியானோ வந்து யூடியூபர் சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க சூப்பர், இதை தான் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கண்டென்ட்டையும் மாற்றி நிறைய பேர் நான் ரொனால்டோக்கும் சப்போர்ட் பண்ணல, நான் மெஸ்ஸி ஃபேனா, நான் மிஸ்டர் வே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷன் வந்து இவ்வளோ பேசுனீங்க, ரொனால்டோ தான் எப்பவுமே சூப்பர், நீ எப்படி இதெல்லாம் சொல்லுவேன்? அதே ஏன் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க, அதை பற்றி பேசவே இல்லை. ஸ்ரீமதி, நிர்பயா, ஆசிஃபா, இதுக்கெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணணும் இன்னும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமும் கோவமும் எதுக்காக நம்ம ஒருத்தவங்க கிட்ட காட்டணும்னே தெரியல. எதுக்கு கோவம்